இம்புட்டு நாளா நான் சொல்லிட்டு இருந்த எல்லாம் தான் பொய். வேற ஏதாவது விஷயமா இருந்தா பரவாயில்ல, கல்யாண விஷயத்த இந்த புள்ள வந்ததுல இருந்து குமாரோட நடவடிக்கையே சரி. இப்ப வந்து சொல்லு, முழிக்கிற முழியப்ப ஏண்டி சந்தேகம் வந்தோன்னா அப்பயே இப்ப என்னங்க பண்றது? அது எப்படி அத்தை, கல்யாணமே நடக்கலன்னு சொல்றாள்ல. அரசி உன்னை யாரும் இல்லையே. என்னத்த பொசுக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க? அத்தை என்ன அத்தை இது? கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. இல்ல இல்ல முடிச்சு டேய், நீ வாய் திறந்து எதுவுமே பேசக்கூடாது சொல்லிட்டேன். பண்ணி வச்சிருவோம் ஐயா. ஏன் அத்தா, எதுக்கு இன்னும் வெட்ட வெளிச்சமா இருக்கு? இவள அங்க அனுப்பி வச்சு கண்டவங்க வாழ்க்கைக்கெல்லாம் நம்ம எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும்? அனுப்பிடுங்க அத்தா, இந்த ஓடுகாலி குடும்பம். அந்த புள்ள சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஆமா பெரியப்பா. அன்னைக்கு ஊர்க்காரங்க முன்னாடி அந்த புள்ள நீதான் தாலி கட்டணும்னு சொல்லுச்சு. அப்பயே நீ வாயை தொடையல. அப்படி என்ன சூழ்நிலை? சொல்றேன், போய் விட்டா இவ கல்யாணம் நின்னு போயிடும் நினைச்சு செஞ்சேன். இன்னைக்கு அந்த புள்ள வந்து வாய் திறந்து பேசுற வரைக்கும் உனக்கு அதிர்ச்சி தெரியலையா? தெரிஞ்சுதான் இப்படி பண்ணியா? என் கல்யாண தண்ணிக்கு காலையில நடந்தது எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டீங்களா? உனதான் சொன்னாரு. இவர் இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு சொன்னதா என்ன நடந்திருக்கோன்னு நினைக்கிறிய? பொய்யால என் வீட்டு ஆளுக்குதான் அவமானப்பட்டிருப்பாங்க, நான் அவமானப்பட்டிருப்பேன். அதான் உங்க வீட்டு சந்தோஷமா இருக்கணும்னு இவங்க நினைச்சாகல, அதான் நானும் சந்தோஷமா இருக்கவேன். எங்க வீட்டு புள்ளைய நீ கூட்டிட்டு போக யாருன்னு கேட்டிருக்கலாம்ல. இன்னைக்கு இருக்க எல்லாமே சேர்ந்து அரசி வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்க. ஐயோ தம்பி, ஏன் இப்படி கொஞ்சம் பொறுமையா இரு. நொடி கூட இருக்க கூடாது. டேய் நீ வாடா, நம்ம கிளம்பலாம். நீ வேற முடியாது. நானும் கேக்குறேன், அரசி ஏன் இன்னும் அங்க இருக்கணும்? இதுல வேற அம்மாச்சி அவனுக்கு